قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவரது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்றென்றுமாக இந்த நல்ல நாளில் நம்ம எப்படி ஒன்று கூட்டினாலோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டான அந்த துவா செய்தனாக அந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துள்ளது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நிறைய அமல்களாக இருக்கட்டும், நன்மையான காரியங்களாக இருக்கட்டும், இப்படி ஏராளமான விஷயங்களை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. இதை நீங்க செய்யுங்க அப்படி என்று சொல்லி நம்மளுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. இதை நீங்க செஞ்சா நன்மை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு போதித்துள்ளது. அதுல முக்கியமான ஒரு விஷயம், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு விஷயத்தை நாம் இந்த வார ஜும்ஆல பார்க்கலாம். அது என்ன? நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் முஹாசபத்துன் நஃப்ஸ். முஹாசபத்துன் நஃப்ஸ், சுய பரிசோதனை. நம்மளே நாமே கேள்வி கேட்டுக் கொள்வது, நம்மளே நாமே விசாரித்துக் கொள்வது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நாம ஏன் இப்படி இருக்கிறோம்? நான் என்ன செய்யறேன்? நான் செய்யறது சரியா? நான் செய்யறது தவறா? நான் இப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்க கூடாது. இப்படி சுய பரிசோதனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும்? கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இதுதான் முஹாசபத்துன் நஃப்ஸ். இதைத்தான் குர்ஆனும் சுன்னாவும் நம்மளுக்கு என்ன செய்யுது? வலியுறுத்தி சொல்லுது. குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த முஹாசபத்துன் நஃப்ஸ், சுய பரிசோதனை. குர்ஆனும் சுன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீங்க என்ன செய்யுங்க? உங்களை நீங்களே நீங்க என்ன செய்யுங்க? கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள் அவர்களும் என்ன செஞ்சாங்க? இந்த முஹாசபத்துன் நஃப்ஸ் என்ன செஞ்சாங்க? தங்களுக்கு தாங்களே கேள்வி கேட்டுக் கொண்டாங்க. யாரு? கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள் தன்னைத்தானே என்ன செஞ்சாங்க? பரிசோதிச்சுக்கிட்டாங்க. என்னிடத்துல என்ன தவறு இருக்குது? அது எப்படி தெரியும்? நான் சிந்திச்சாதான், என்னை நானே கேள்வி கேட்டாதான் என்னிடத்துல என்ன தவறு இருப்பது என்பது தெரியும். அதே மாதிரி என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நான் எப்படி இருக்கிறேன், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்துல நான் எவ்வாறு இருக்கிறேன், தொழுகையில நான் எவ்வாறு இருக்கிறேன், அதே மாதிரி நல்ல அமல்கள் செய்வதில் நான் எவ்வாறு இருக்கிறேன், நான் எவ்வாறு கவனம் கொண்டு
நல்ல அமல்களை செய்கிறேன். இப்படி ஒவ்வொரு மனிதரும், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், தன்னைத்தானே என்ன செய்ய வேண்டும்? கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டா மட்டும்தான் நம்முடைய மறுமை வாழ்க்கை நல்ல முறையில இருக்கும். இல்ல, நான் என்னுடைய நப்ச நான் கேள்வி கேட்கவே மாட்டேன், என்னோட மனசுல நான் பேசவே மாட்டேன், என்னோட மனசுல எந்த ஒரு கேள்வி எழுப்ப மாட்டேன் என்று சொன்னா மறுமையுடைய நிலைமை மிக மோசமானதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது இமாம் அபுல் ஹசன் இப்னு முஹம்மது அவங்க கூறுறாங்க பாருங்க, அதாவது ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஒரு மனிதன் பகல்ல இருந்து இரவு வரைக்கும் என்ன செஞ்சான் அப்படிங்கிற விஷயத்த நைட் உட்கார்ந்து யோசித்து பார்க்கணுமா. இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் பகல்ல இருந்து, அதாவது காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு உறங்க போற வரைக்கும் நான் என்ன செஞ்சேன், எழுந்ததுல இருந்து நைட்டு உறங்குற வரைக்கும் நான் என்ன செஞ்சேன், நல்ல அமல்களை செஞ்சேனா, இல்ல தொழுகையில கரெக்டா இருந்தனா, இல்ல வேற யார்கிட்டயாவது அதாவது தீய வார்த்தைகளை பேசுறனா, இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் பகல்ல செஞ்ச விஷயத்த நைட் என்ன செய்யணுமா, சிந்தித்து பார்க்க வேண்டுமா, தன்னுடைய மனதுல என்ன செய்ய வேண்டுமா, கேள்வி கேட்க வேண்டுமா, தன்னுடைய மனதுல கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் எவ்வளவு அமல்கள் செஞ்சேன் நைட்டு யோசிச்சு பார்க்கணும், நைட்டு உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும், நான் எவ்வளவு நன்மையான காரியங்கள் செஞ்சேன், இன்னைக்கு யாருக்கெல்லாம் உதவுனேன், இன்றைக்கு தொழுகிற நான் சரியாக இருந்தேனா அப்படி என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். நல்ல காரியங்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கிறோம், இன்றைக்கு எல்லா விஷயத்திலும் நான் கரெக்டா இருக்கிறேன், தொழுகையில கரெக்டா இருந்துட்டேன், நல்ல அமல்களை செஞ்சுட்டேன், நன்மையான காரியங்களை செஞ்சேன், பெற்றோருக்கு உபகாரம் எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டேன், அப்போ உறுதிமொழி எடுக்கணும். அந்த நேரத்துல நைட்டு யோசித்து பார்க்கும் பொழுது, நம்மளுடைய மனசுல கேள்வி கேட்கும் பொழுது எல்லாம் கரெக்டா இருக்கு, அப்ப ஒரு உறுதிமொழி எடுக்கணும். என்ன உறுதிமொழி? இந்த நல்ல காரியத்தை நான் தொடர்ச்சியாக செய்யணும் அப்படிங்கிற உறுதியை நாம் என்ன செய்யணும், மனதில் எடுக்க வேண்டும். நல்ல காரியங்களை செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படி விடாம இந்த காரியத்தை நான் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதை உறுதி எடுக்க வேண்டும் அந்த நாள். அப்படி இல்ல, ஒரு தவறு செஞ்சிருக்கிறேன், நான் ஒரு பாவமான காரியத்தை செஞ்சிருக்கிறேன் அப்படி என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பரிகாரம் தேட வேண்டும். அந்த பாவத்தை என்ன செய்ய வேண்டும், நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்படி அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யவில்லையா, பாவத்துக்கு பரிகாரம் தேடவில்லையா, அப்ப என்ன செய்யணும், ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும். நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், அந்த பாவத்துல இருந்து நிவர்த்தி தேடணும், என்னால முடியல அப்படின்னா ஒரு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி நன்மையான காரியங்களை செஞ்சோம் என்று சொன்னா நம்மள அந்த பாவம் போக்கிவிடும். நன்மையான காரியம் அந்த பாவத்தை போக்கிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு திருமறையில சொல்கிறார் பாருங்கள், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத்தி, அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், நிச்சயமாக நன்மையான காரியங்கள் பாவங்களை அழித்து விடும். இது எப்ப தெரியும், நம்முடைய மனசை கேள்வி கேட்டுக்கொண்டாதான் நான் செஞ்ச தவறு நினைவுக்கு வரும். ஒரு நாள் இரவுல உட்கார்ந்து என்னுடைய மனசுல இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், ஆமா இன்னைக்கு தவறு செஞ்சேன், அப்போ எப்பதான் ஞாபகம் வரும், என்னோட மனசுல நான் கேள்வி கேட்கும் போதுதான் அந்த பாவம் ஞாபகம் வரும். அந்த பாவத்தை நினைவு கூர்ந்து அந்த பாவத்தை முறியடிக்கணும். அப்ப நான் என்ன செய்யணும், நன்மையான காரியங்கள் செய்யணும். நன்மையான காரியங்கள் செஞ்சா அந்த பாவத்தை அழித்து விடும். அப்ப மறுமையில நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும், நல்ல முறையில இருக்கும். இல்ல நான் நினைச்சே பார்க்கல, என்னுடைய மனசுல கேள்வியே கேட்கல அப்படின்னு சொன்னா நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களுக்கும் முன்னாடி கேள்வி கேட்பான். எல்லா மனிதர்களுக்கும் முன்னாடி அல்லாஹ் கேள்வி கேட்பான், நீ இது தவறு செஞ்சிய அப்படி என்று சொல்லி. அப்போ அந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் நம்முடைய நஃப்ஸ் இடத்துல நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது தன்னை தானே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும், தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும், அந்த பாவமான காரியத்தில் நாம் என்ன செய்ய முடியும், விலக முடியும். அப்படி செய்யும் பொழுதுதான் நாம் செஞ்ச தவறுகள் எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும், நினைவுக்கு வரும். அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் நாம் என்ன செய்யணும், நாம் செஞ்ச தவறை நினைச்சு பார்த்து அந்த தவறுக்கு பரிகாரமாக நாம் என்ன செய்யணும், நன்மையான காரியங்கள் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும். எதற்கு முன்பாக, நம்மை கேள்வி கேட்பதற்கு முன்பாக, நம்மை கேள்வி கேட்பதற்கு முன்பாக நாம் நம்மளே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். யார் நம்மளை கேள்வி கேட்பா, அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்பான். அந்த கேள்வி கேட்பதற்கு முன்பாக நாம் இந்த உலகத்தில் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில அந்த கேள்விக்கு இலவாக சுலபமாக முடிந்துவிடும். நாம் இங்க கேள்வி கேட்கலன்னா தான் நாளைக்கு அங்க பிரச்சனை. நாம் இங்க கேள்வி கேட்டோம் சொன்னா அங்க பிரச்சனையே கிடையாது.
நாம இங்க கேள்வி கேட்காம பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டு அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடாம இருந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாருக்கும் முன்னாடி ஒரு தவற இந்த உலகத்துல ஒரு 4 பேர் முன்னாடி வந்து உங்களை ஒரு தவறு சுட்டி காமிக்கிறாரு. நம்முடைய நிலைமை எவ்வாறு யோசித்து பாருங்க. ஒரு 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 அவமானமா இருக்குங்க. ஒரு 4 பேருக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தவற ஒருத்தர் சுட்டி காமிக்கிறாரு. நீ இந்த தவறு செஞ்ச 4 பேருக்கு முன்னாடி வந்து தனியா கேட்ட அது வேற. ஆனா 4 பேருக்கு முன்னாடி ஒரு தவறை சுட்டி காமிக்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். இவருக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாரு, இவருக்கு முன்னாடி நம்மளுடைய தவறை சுட்டி காமிக்கிற ஒரு அவமானமா இருக்கும், ஒரு கேவலமா இருக்கும். இந்த நிலைமை நாளைக்கு மறுமையில வரும். நாளைக்கு எல்லா மனிதர்களும் இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதியாக ஒரு மனிதர் வரை எல்லாருமே மஹ்ஷருடைய மைதானத்துல என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்பாங்க. அல்லாஹ் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருப்பான். அந்த நேரத்துல நம்மள கேள்வி கேட்பான் அல்ல, இந்த தவறு செஞ்சியே என்று சொல்லி. அப்ப எவ்வளவு அவமானமாக இருக்கும். எவ்வளவு நம்ம என்ன செய்வோம், தனிமையில பாவம் செஞ்சிருப்போம், ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருப்போம். அந்த தவறை வருத்தி கொள்ளாம அந்த தவறுக்கு பரிகாரம் தேடாம நாம என்ன செஞ்சிருப்போம், சர்வசாதாரணமா விட்டு கழிச்சிருப்போம். ஆனா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் இந்த பாவத்தை சுட்டி காமிப்பான். இந்த நேரத்துல, இந்த நிமிடத்துல, இந்த இடத்துல நீ இந்த தவறு செஞ்சியே, நீ வருந்தினியா, இந்த பாவத்தை கண்டு வருந்தினியா என்று நாளைக்கு மறுமையில எல்லா மனிதர்களுக்கு முன்னாடி கேட்போம். அப்ப எவ்வளவு இழிவாக இருக்கும், எவ்வளவு இழிவாக இருக்கும். அப்போ நம்மளை விசாரணை செய்வதற்கு முன்பாக நாமே விசாரணை செஞ்சு கொள்ள வேண்டும். நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாளைக்கு மறுமையில எல்லா மனிதர்களுமே அல்லாஹ் எழுப்புவான். எப்படி எழுப்புவான், அனைத்து மனிதர்களையும் எழுப்புவான். எல்லா மனிதர்களுமே, ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் எழுப்பி அவர்கள் செஞ்சதை என்ன செய்வான், நாளைக்கு நம்மளுக்கு காண்பிப்பான். எப்படி நாம் மறந்துட்டாலும், நாம செஞ்சத நாம மறந்துட்டாலும் அல்லாஹ் என்ன செய்வான், அதை கணக்கு வச்சிருப்பான், அதை குறிச்சு வச்சிருப்பான், அதை நினைவுக்கு கொண்டு வருவான், நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவான். ஏற்ற பதிவு செஞ்சு என்ன செய்வான், இது நீ இந்த செஞ்ச பாவம், இது நீ செஞ்ச தீமை என்று சொல்லி நாம மறந்திருந்தாலும் அல்லாஹ் அனைத்து மனிதர்களையும் எழுப்பி நாம் செஞ்ச செயலை என்ன செய்வான், கொண்டு வருவான். அல்லாஹ் கணக்கு வச்சிருப்பான். நாம் என்னெல்லாம் செஞ்சோமோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், கணக்கு வச்சிருப்பான். அல்லாஹ் என்ன செய்வான், விசாரணை செய்வான். மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லாம் நிற்கும் பொழுது அல்லாஹ்க்கு முன்னாடி எல்லாரும் என்ன செய்வாங்க, விசாரணைக்கு நிற்பாங்க. அல்லாஹ் விசாரணைக்கு என்ன செய்வான், தயார் செஞ்சு வச்சிருப்பான். நாமளும் என்ன செஞ்சிருப்போம், விசாரணை அல்லாஹ் விசாரிக்க போறானே என்று சொல்லி எல்லாருமே என்ன செய்வோம், பதட்டத்தோடு இருப்போம். எல்லா மனிதர்களுமே எல்லா விஷயத்தை பத்தியுமே அல்லாஹ் என்ன செய்வான், கேள்வி கேட்பான். இந்த உலகத்துல நாம் என்னென்ன செஞ்சோமோ எல்லா விஷயத்தையுமே நாளைக்கு அல்லாஹ் என்ன செய்வான், விசாரிப்பான், கேள்வி கேட்பான். நாளைக்கு மறுமையில எல்லா மனிதர்களும் என்ன செய்வாங்க, நிற்பாங்க மஹ்ஷருடைய மைதானத்துல. அப்ப அந்த நேரத்துல எல்லா இதையும் கேட்பான். அந்த நேரத்துல நம்மளைய அல்லாஹ் என்ன செய்வான், எப்படி அழைப்பான். ஒரு மனிதன் தவறு செஞ்சான் என்று சொன்னா, மோசடி செஞ்சவனே அப்படின்னு அழைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், இணை வைத்தவரே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாறு செஞ்சவரே என்று அழைக்கும் பொழுது நமக்கு எவ்வாறு இருக்கும், நமக்கு ஒரு அவமானமா இருக்கும். அல்லாஹ் அழைப்பான் நாளைக்கு மறுமையில. வட்டி வாங்கினவனையும் சரி, மோசடி செஞ்சவனையும் சரி, இந்த மார்க்கத்தை புறக்கணித்து இந்த மார்க்கத்துக்கு மாறாக நடந்தவனையும் சரி அல்லாஹ் எப்படி அழைப்பான், இப்படித்தான் அழைப்பான். வட்டி வாங்கினவனே, மோசடி செஞ்சவனே, இணை வைத்தவனே என்று சொல்லி அல்லாஹ் அழைக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவமானமாக இருக்கும். நம்முடைய தூதர்மார்கள் இருப்பார்கள், நமக்கு முன்னோர்கள் இருப்பார்கள், எல்லா மனிதர்களும் இருக்கும். அந்த நேரத்துல அல்லாஹ் இப்படித்தான் அழைப்பான். இப்படிதான் விசாரணை நடக்கும். அப்போ அந்த விசாரணையிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும், என்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும், நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும், விசாரித்துக் கொள்ள வேண்டும். நான் நல்லா இருக்கனா, நான் நல்ல முறையில இருக்கனா, நான் நன்மையான காரியங்களை செய்யறானா என்று நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும், கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், நல்லவர்களுடைய துவாவை, நல்லவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் என்ன செய்வான், தன்னுடைய குர்ஆன்ல ஞாபகப்படுத்துறான். அல்லாஹ் நல்லவருடைய பிரார்த்தனை எல்லா இடத்துல கேட்பார்கள், எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்வார்களாம். பாருங்க, வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, எல்லா இடத்துல நல்லவர்கள் என்ன செய்வார்களா, புலம்புவார்களாம். வலா துஹ்ஸினா, யா அல்லாஹ் மறுமை நாள்ல எங்களை கேவலப்படுத்தி விடாதே, யா அல்லாஹ் மறுமை நாள்ல எங்களை இழிவுபடுத்தி விடாதே. இன்றைக்கு நாம் பேசுறோம்ல, இன்னைக்கு என்னப்பா 4 பேர் முன்னாடி என்னை எப்படி இழிவுபடுத்தியப்பா, அப்படி பேசாதப்பா, 4 பேருக்கு முன்னாடி என்னை பற்றி இப்படி பேசாத சொல்றோம். நாளைக்கு மறுமையில அது நடக்கும். நாளைக்கு மறுமையில எல்லா மனிதனுக்கு முன்னாடி அல்லாஹ் கேள்வி கேட்பான்.
ஆனா நல்லவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், வலா துக்ஸினா, யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விடாதே, என்னை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ், மறுமை நாள்ல 4 பேருக்கு முன்னாடி என்னை இழிவுபடுத்திடாதே யா அல்லாஹ் என்று சொல்லி நல்லவர்கள் என்ன செய்வார்களா? பிரார்த்தனை செய்வார்களா? அந்த பிரார்த்தனை அல்லாஹ் இங்க நினைவூட்டுகிறான். நல்லவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்லவர்கள் சுய பரிசோதனை செய்து தன்னை தானே கேள்வி கேட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்துல என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த நேரம், அந்த நாள்ல அல்லாஹ் என்ன செய்யும்? நம்மளை பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய விசாரணை மிக மோசமானதா இருக்கக்கூடாது. அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் எந்த விஷயத்தையுமே மறக்க மாட்டான். நாம் செஞ்ச எந்த விஷயத்தையுமே, நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை செஞ்ச எல்லா விஷயத்தையுமே ஞாபகம் வச்சிருப்பான் அல்லாஹ். எந்த விஷயத்தையுமே மறக்க மாட்டான். ஒமா கான ரப்புக நசியா, ஒமா கான ரப்புக நசியா, எந்த விஷயத்தையுமே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஒரு காலம் மறக்க மாட்டான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். எல்லா விஷயத்தையுமே என்ன செய்வான்? அவனுடைய பதிவு புத்தகத்துல பதிவு செஞ்சு வச்சிருப்பான். வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய பதிவை என்ன செஞ்சிருப்பான்? நம்முடைய எல்லா விஷயத்தையுமே பதிவு செஞ்சு வச்சிருப்பான். எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் சொல்லுங்க, எந்த விஷயம் எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? அது சிறியதோ பெரியதோ எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்? பதிவு செஞ்சு வச்சிருப்பான். பதிவு செஞ்சு நாளைக்கு மறுமை நாள்ல நம்மள்ட்ட என்ன செய்வான்? விசாரணை செய்வான். யார் இதை பதிவு செய்வார்? நமக்கென்று 2 மலக்குமார்கள் என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். கிராமன் காத்திபின் என்று சொல்லி 2 மலக்குமார்கள் என்ன செஞ்சிருக்கிறான்? நியமிச்சிருக்கிறான். அவர்கள் என்ன செய்வார்கள்? நாம் என்னென்ன தவறுகள் செய்யறோமோ, என்னென்ன நன்மையான காரியங்கள் செய்யறோமோ, அது சிறியதோ பெரியதோ எல்லா விஷயத்தையுமே என்ன செய்வார்கள்? அவருடைய பதிவு புத்தகத்தை குறிச்சு வச்சிருப்பாங்க. அவருடைய பதிவு புத்தகத்தை குறிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப நாம் என்ன செய்யணும்? சரியான முறையில் உலகத்துல வாழ வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் இரவும் நாம் என்ன செய்யணும்? நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். சரியான முறையில் இருக்கலாம், தொழுகையில சரியா இருக்கலாம். நாளைக்கு அல்லாஹ் தொழுகை பத்தி விசாரிப்பானே, அந்த தொழுகை நான் எவ்வாறு இருந்தேன்? நம்மளே கேள்வி கேட்டுக்கொண்டாதான் நாளைக்கு அந்த தவறை திரும்பி செய்ய மாட்டோம். நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு மறுமையை நினைவு கொண்டு வந்தாதான் நாளைக்கு அந்த தவறின் பக்கம் போக மாட்டோம். அதே மாதிரி நோன்பு நேரத்துல நான் நோன்பு வச்சேனா, தஹஜ்ஜுடைய நேரத்துல தஹஜ்ஜுத் தொழுதனா, அல்லாஹ்விடத்துல மன்றாடுறேன், எல்லாத்தையுமே நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொண்டால் நாளைக்கு மறுமையுடைய நிலைமை சுலபமாக இருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான்? நம்முடைய நிலைமையை சுலபமாக்கி வைப்பான், நம்முடைய விசாரணை சுலபமாக்கி வைப்பான். இங்க நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டால், நாம் கேள்வி கேட்டு கொள்ளாவிட்டா மட்டும்தான் நாளைக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்கள் கூட்டமாக வருவார்கள். எல்லா மனிதர்களும் கூட்டமாக எதற்கு வருவார்கள்? நம்முடைய ஏட்டை, அதாவது நம்முடைய ஏட்டை வாங்குவதற்காக, நம்முடைய பதிவு புத்தகத்தை வாங்குவதற்காக, நம்முடைய நிலைமை அறிவதற்காக கூட்டமாக என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கூட்டமாக என்ன செய்வார்கள்? மனிதர்கள் தாங்கள் செய்ததை கண்ணால் காண்பதற்காக என்ன செய்வார்கள்? பல பிரிவுகளாக வருவார்கள். பல பிரிவுகளாக அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். எதற்கு? தான் செஞ்ச கூலியை எதிர்பார்த்து, தான் செஞ்சவற்றை காண்பிப்பு, அதாவது அல்லாஹ் தருவான் தன்னுடைய ஏட்டை, அதை வாங்குவதற்காக என்ன செய்வார்கள்? பல பிரிவுகளாக என்ன செய்வார்கள்? வருவார்கள். இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்துல அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் என்னை நல்லவர்களிடத்துல ஒதுக்குவாயாக, யா அல்லாஹ் என்னை வலப்புறத்துல ஒதுக்குவாயாக, யா அல்லாஹ் என்னை தொழுகையாளருடைய கூட்டத்தை ஒதுக்குவாயாக. வலப்புறத்துல யாருன்னா இருப்பா? எல்லாரும் இருப்பாங்க. நபிமார்கள் இருப்பாங்க, சுஹதாக்கள் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அப்ப அந்த இடத்த ஒதுக்கிட்டான்னு சொன்னா நம்முடைய நிலைமை சுலபமாக இருக்கும். இதை இடப்பக்கத்துல ஒதுக்கிட்டான்னு சொன்னா நம்முடைய நிலைமை மோசமானதாக இருக்கும். இடப்பக்கத்துல யாரா இருப்பா? பாவிகளும் மோசடி செஞ்சவர்களும் தான் இருப்பார்கள் அந்த இடது பக்கத்துல. ஆனா வலப்புறத்துல யாரா இருப்பாங்க? நபிமார்கள், சுஹதாக்கள், இமாம்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? வலப்புறம். அப்ப நாம் என்ன செய்யணும்? உலகத்துல நாம் அல்லாஹ்விடத்துல அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ் என்னை வலப்புறத்துல உள்ள கூட்டத்துல சேர்ப்பாயாக, நல்லவர்கள் கூட்டத்துல சேர்ப்பாயாக, என்னை இழிவுபடுத்தாதே, கேவலப்படுத்தாதே என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். எதற்கு முன்பாக? அல்லாஹ் நம்மளை விசாரணை செய்வதற்கு முன்பாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பாருங்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. எப்படி சொல்லி கேட்டுகிறார்கள்? உங்களிடத்துல மறுமையில் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் நீங்க விசாரிச்சுக்கிறீங்க.
அதே மாதிரி நாளைக்கு மறுமையில உங்களை நிறுத்துவதற்கு முன்னால், உங்களை நிறுவை செய்வதற்கு முன்னால் உங்களை நீங்களே நிறைவு செஞ்சுக்கிறீங்க, உங்களை நீங்களே நிறுத்துக்கிறீங்க என்று சொல்லி அல்லாஹ் உமர் அவங்க செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். உங்களை நீங்களே நிறுத்தி பார்த்துக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, எவ்வாறு இருக்கிறீங்க, அமல்களையும் சரி, தொழுகையிலும் சரி, திக்ருகளிலும் சரி, நீங்கள் எவ்வாறு இருக்கிறீங்க, நீங்க உங்களை விசாரிச்சுக்கிறீங்க, உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி அடுத்து சொல்லி காட்டுகிறார்கள், மறுமையில் என்ன செய்யும், மிக கடினமானதாக இருக்கும் கேள்விகள், ஆனா உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்வது இலகுவானதாக இருக்கும் என்று உமர் நாங்க என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நம்மளே நாம என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் காலை அடைந்திலிருந்து இரவு வரை நான் என்ன செஞ்சேன் என்று நாம் என்ன செய்யணும், நம்மளே நாளே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நான் எவ்வாறு இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேனா, நான் சரியான முறையில் இருக்கேனா, மார்க்கத்தை சரியான பிடிப்போடு நான் என்ன செய்யறேன், பின்பற்றுகிறேனா என்று ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி கேள்வி கேட்டுக்கொண்டா மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும், தவறுகளிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும். நான் ஒரு தவறு என்று என்ன தெரிஞ்சாதான் நான் என்ன செய்வேன், அந்த தவறுல இருந்து நான் செய்வேன், விலகி வருவேன். அப்ப நான் தவறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னை நானே கேள்வி கேட்டுக்கொண்டாதான் நான் அந்த தவறை புரிந்து கொள்ள முடியும், அந்த தவறை தெரிந்து கொள்ள முடியும். இந்த தவறை செஞ்சிருக்கிறானோ, அப்ப இதுக்கு என்ன பரிகாரம், நன்மையான காரியங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதை நிவர்த்தி செய்ய முடியும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, மிக கருணையாளவன், மிக கருணையாளன், நம்ம மீது மிக கிருமையோடு நடந்துக்குவான். நம்முடைய ரப்பல் ஆலமீன் எப்படி பாருன்னா, ஒரு நன்மையான காரியம் இருக்குது, அதை செய்யணும்னு நம்ம மனசுல நினைக்கிறோம், அந்த செய்யணும்னு நினைச்சதுக்கு அவன் செய்வான், அதுக்கு கூலி கொடுப்பான். நாம் ஒரு நன்மையான காரியம் இருக்குது, அந்த நன்மையான காரியம் செய்யணும்னு நினைக்கிறோம் நம்முடைய உள்ளத்துல, அதுக்கு அவன் செய்வான், கூலி கொடுப்பான். ஆனால் பாவத்துக்கு அப்படி கிடையாது. ஒரு பாவம் செய்யணும், அதை நம்ம உள்ளத்துல நினைக்கிறோம், நான் எல்லாம் செய்ய மாட்டான், அந்த பாவத்துக்கு கூலி, அந்த தீமை எழுத மாட்டான். நான் நினைச்சிட்டேன், ஒரு பாவம் செய்யணும்னு நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அது தீமை புத்தகத்தை எழுத மாட்டான். வணக்குமார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் இந்த அடியான் இந்த பாவம் செய்யணும்னு நினைச்சிருக்கிறான், எழுதவா, எழுதாது. அந்த அடியான் பாவம் செய்யற வரை அது என்ன செய்யாத, பதிவு புத்தகத்தில் எழுது. அப்ப எவ்வளவு கருணையாளன் பாருங்க, நம் மீது கருணையோடு நடந்து கொண்டு இருக்கிறான் நம்முடைய ரப்பல் ஆலமீன். அப்போ நாம் அல்லாஹ்விடத்துல நாம் மன்றாடும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்துல கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய பாவங்களை என்ன செய்வான், நம்ம விட்டு போக்குவான். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். முஹாசபத்துன் நஃப்ஸ், அதை என்ன செய்ய வேண்டும், நாம் கடைபிடிக்க மிக முக்கியமான ஒன்று, குர்ஆனும் சுன்னாவும் வலியுறுத்தக்கூடிய ஒன்று. சஹாபாக்கள் அதை செய்தது, சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க. முஹாசபத்துன் நஃப்ஸ், தன்னை தானே கேள்வி கேட்டுக் கொண்டாங்க. உமர் என்ன செஞ்சாங்க, தன்னை தானே கேள்வி கேட்டுக் கொண்டாங்க. அதாவது பதவியில ஏறி உட்காரும் பொழுது, பதவியில ஏறி உட்காரும் பொழுது என்ன செஞ்சாங்க, அழுகுறாங்க, தன்னை தானே கேள்வி கேட்டுக்கொண்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் சஹாபாக்கள் வராங்க, உமரே நீங்க ஏன் அழுகுறீங்க, நீங்க பதவி ஏற்றுக்கொள்ள போறீங்களே, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நான் இது வரைக்கும் ஒரு ஹத்தாவுடைய மகனாக இருந்தேன், ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தேன், இன்றைக்கு ஒரு ஆட்சி பொறுப்பு என்னுடைய கையிலுக்கு வந்திருக்குது, அப்ப இந்த ஆட்சி பொறுப்பு சரியா இருக்கணுமே என்று சொல்லி தன்னை தானே கேள்வி கேட்டுக்கொண்டு என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் தவறின் பக்கம் போனா நீங்கள் என்னை சுட்டி காமிக்காம விட்டு விடுவீர்களோ, அதனால நான் அல்லாஹ்விடத்துல பாவம் செஞ்சவனா நாளைக்கு முன்னில நிற்பேனே என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க, தன்னை தானே கேள்வி கேட்டுக்கொண்டு. அப்ப நாமும் என்ன செய்யணும், தன்னைத்தானே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும், தன்னைத்தானே விசாரித்துக் கொள்ள வேண்டும். நம்மை நாமே விசாரிப்பதற்கு முன்னால், நம்மளை விசாரிப்பதற்கு முன்னால் நாம் என்ன செய்யணும், நம்மை நாமே என்ன செய்யணும், விசாரித்துக் கொள்ள வேண்டும். விசாரித்து நாம் என்னென்ன பாவங்கள் செஞ்சோமோ அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் என்ன செய்ய வேண்டும். இதே நன்மையான காரியங்கள் எதுன்னு சொன்னா அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், உறுதிமொழி எடுக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு எது கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வாசம் நம்ம நேரம் தந்து வருவானார். Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜுமாவுடைய முதல் உரையில் முஹாசபத்துன் நஃப்ஸ், தன்னைத்தானே பரிசோதிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். தன்னைத்தானே பரிசோதித்துக்கிட்டால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும், பாவங்கள் இருந்து விலக முடியும். நாளைக்கு மறுமையில கேட்கக்கூடிய கேள்விகள் இலகுவாக இருக்கும். நாளைக்கு மறுமையில நாம் என்ன செய்யலாம், லேசாக தப்பிச்சு விடலாம் என்பதை பற்றி பார்த்தோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் அற்புதமான ஒரு மார்க்கம், ஒரு அழகான ஒரு உண்மையான ஒரு மார்க்கம்.
இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்துல என்ன செய்யறாங்க? புதுமையை என்ன செய்யறார்கள்? கொண்டு வந்து திணிக்கிறாங்க. புதுமையை என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து திணிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சுட்டான்? இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி என்ன செஞ்சுட்டான்? தன்னுடைய திருமறையில சொல்லிவிட்டான். இந்த மார்க்கத்தை நான் இன்றைக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். இதற்கு பிறகு எதுவும் கிடையாது. மார்க்கத்தில் எல்லாம் வந்துருச்சு. A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லாமே பிறந்ததுல இருந்து என்ன செய்யணும், ஏது செய்யக்கூடாது, எல்லா ஹலால் என்ன, ஹராம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க? சொல்லிட்டாங்க. ஆனா இன்றைக்குள்ள மக்கள் என்ன செய்யறாங்க? புதுமையை என்ன செய்கிறார்கள்? கொண்டு வருகிறார்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய நேசம் நம்ம மீது விழ வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் என்ன செய்யறோம்? புகழ்கிறோம் என்று சொல்லி புதுமையான விஷயங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்ம அதுல இருந்து பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு எப்படி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வரம்பு மீறி என்ன செய்கிறார்கள்? நம்முடைய தூதரை என்ன செய்கிறார்கள்? புகழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதாவது மார்க்கத்துல புதிதாக உருவாக்கப்பட்டது எல்லாமே நிராகரிக்கப்பட வேண்டும். என்னுடைய ஏவல் இல்லாத எல்லா விஷயங்களுமே நிராகரிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அழிக்கப்பட்டதுன்னா எதுக்காக தெரியுமா? வரம்பு மீறி கேள்வி கேட்டது. வரம்பு மீறி கேள்வி கேட்டதுனாலும் நபியுடைய மார்க்கத்தை புறக்கணிச்சனாலும் என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ மார்க்கத்துல புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லாமே நிராகரிக்கப்படணும், ரத்து செய்யப்படணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனா இன்றைக்குள்ள என்ன சொல்றாங்க? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்கிறோம்? நினைவுபடுத்துகிறோம், அவர்களுக்கு என்று ஒரு கொண்டாட்டத்தை நாங்க என்ன செய்யறோம்? கொண்டு வருகிறோம் என்று சொல்லி இன்னைக்கு என்ன செய்யறாங்க? பல பிதஅத்துகளை என்ன செய்யறாங்க? செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? எந்த ஆதாரமுமே கிடையாது. அதுல மிகப்பெரிய தவறு என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை வரம்பு மீறி அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தை வச்சு போடுறது, இது முதல் தவறு. இரண்டாவது தவறு என்ன? இதற்கு என்று ஒரு ஸ்பெஷலா ஒரு நாளை தேர்வு செஞ்சு அந்த நாள்ல உட்கார்ந்து என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வது. மூன்றாவது தவறு என்ன? அதை கூட்டா உட்கார்ந்து என்ன செய்யறது? பல அனாச்சாரங்களை அங்கு செய்து அங்கு உட்கார்ந்து பின்பற்றங்களை விளம்பிக் கொண்டு மூன்று தவறுகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல வச்சு நம்முடைய தூதரை புகழ்றது. அல்லாஹ்வுடைய என்ன செய்யறாங்க? என்ன செய்யாதீங்க? வரம்பு மீறி புகழாதீங்க. யார மாதிரி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்தது மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க? என்னை வரம்பு மீறி புகழாதீங்க. மாறாக நான் யாரு? அல்லாஹ்வுடைய அடிமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நான் யாரு? அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? வரம்பு மீறி என்ன செய்யறாங்க? இன்றைக்கு உள்ளவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய நேசம் மீது விட வேண்டும் என்று சொல்லி. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசிப்பவர்களா இருந்தா என்ன செய்யுங்க? என்னை பின்பற்றுங்க. யார? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்க. அப்படி நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் உங்களை விரும்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்றலாம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை நாம் பின்பற்றலாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும். அல்லாஹ்வுடைய என்ன செஞ்சாங்க? நீங்கள் ஹலால் ஹராமை பேணி நடங்க, பிதஅத்துல போய் விழுந்துடாதீங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? பிதஅத்தான காரியங்களை தான் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பிதஅத்துகளும் வழிகேடு, அனைத்து பிதஅத்துகளும் வழிகேடு. அந்த வழிகேடு அனைத்தும் எங்கதான் கொண்டு போய் சேர்க்கும்? நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். வழிகேடு அனைத்தும் நரகத்துல கொண்டு போய் அப்படியே நம்ம என்ன செய்துவிடும்? தள்ளி விட்டு விடும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களும் சரி, நம்மளுக்கு தெரிந்தவர்களும் சரி, இந்த மாதிரி மௌலூதுகள் ஓதிக்கொண்டிருந்தார்களா அவர்களை அதுல இருந்து விலக்கி கொண்டு வர வேண்டும். அதுல பல அனாச்சாரங்களுடைய வார்த்தைகள் இருக்கு, முரணான வார்த்தைகள், சிறுக்கான வார்த்தைகள், இதெல்லாம் என்ன செய்கிறார்கள்? ராகம் போட்டு என்ன செய்கிறார்கள்? ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய தவறு, இது எவ்வளவு பெரிய வழிகேடான ஒரு செயல். இந்த வழிகேடு தான் நாளைக்கு எங்க கொண்டு போகுது? நரகத்துக்கு கொண்டு போகுது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய குடும்பத்தையும் சரி, நம்மளையும் சரி, நம்மை சார்ந்தவர்களையும் சரி, இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? விலக்கி கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி காரியங்களை புதுமையை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். இது யாரால் உருவாக்கப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கப்பட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பிறகு 4 கலீஃபாக்கள் வந்தாங்க.
தலை சிறந்த ஹலிஃபாக்கள் அவங்க உருவாக்குனாங்களா? அவங்களும் உருவாக்கல. அதுக்கு பிறகு எத்தனையோ சஹாபாக்கள் இருந்திருக்காங்க, தாபியங்கள் இருந்திருக்காங்க, தபோ தாபியங்கள் இருந்திருக்காங்க, இமாம்கள் இருந்திருக்கிறாங்க. இது யாருமே தோற்றுவிக்கல, இது யாருமே உருவாக்கல. ஆனா அதற்கு பிறகு வந்த ஃபாத்திமியாக்கள், ஷியாக்கள் என்ன செய்யறாங்க? இதை உருவாக்குறாங்க. ஷியாக்கள் யாரு? இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க ஷியாக்கள். அந்த ஷியாக்கள் உருவாக்குறதுதான் இந்த மௌலவி கிதாபு. இதைத்தான் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு நன்மை என்று கருதி அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் என்று சொல்லி யார் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களோ, இஸ்லாத்தை விட்டு யார் வெளியே போனார்களோ அவர்கள் இயற்றிய புத்தகத்தை என்ன செய்யறாங்க? மௌலூதி கிதாபை ஓதி கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க இந்த ஷியாக்கள் உருவாக்குறது, ஷியாக்கள் ஃபாத்திமியாக்கள் உருவாக்குன இந்த கிதாப். இது சஹாபாக்கள் உருவாக்கல, இமாம்களும் உருவாக்கல. இது அதற்கு பிறகு வந்தவர்கள் என்ன செய்யறாங்க? உருவாக்கி இது ஓதப்படுகிறது. இதற்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. என்ன பலன் தான்? நாளைக்கு நரகத்தை தான் கொண்டு சேர்க்கும். இந்த ஷிர்கியத்தான வார்த்தைகளை ஓதும் பொழுது, அனாச்சாரங்களை செய்யும் பொழுது, வழிகேடுகளை செய்யும் பொழுது நீங்க எங்கதான் கொண்டு போய் சேர்க்கும்? நரகத்தை தான் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப இதுல நம்ம என்ன செய்யணும்? விழிப்போடு இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? சைத்தான் ஒரு நிமிஷத்துல நம்மளை கவுத்து விட்டுருவான். சைத்தான் ஒரு நிமிஷத்துல நம்மளை கவுத்து விட்டுருவான். தவறுகளை அழகாக காமிப்பான், தவறுகளை அழகாக காமிப்பான். இன்னைக்கு அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. தவறுகளை எல்லாம் என்ன செய்யறான்? சைத்தான் என்ன செய்யறான்? மக்களுக்கு அழகாக காமிச்சு கொடுக்குறான். இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? கூட்டம் கூட்டமாக அந்த மௌலூதி கிதாபுகளை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பல நேர்ச்சிகளையும் என்ன செய்யறாங்க? கொண்டு போறாங்க. அப்போ இதெல்லாம் தவறானது. இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம், மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம், புதுமையான விஷயம். யார் கொண்டு வந்தாலும் சரி அது நிராகரிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இல்லை என்று சொன்னால் அது நிராகரிக்கப்பட வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வரலையா அது நிராகரிக்கப்படும், அது ரத்து செய்யப்படும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதுல விழிப்போடு இருக்க வேண்டும். ஆகவே அன்பா அந்த சகோதர சகோதரர்களே, இந்த மார்க்கம் அவர்களுக்கு முழுமைப்படுத்தி அல்லா நினைச்சுட்டா கொடுத்துட்டா, எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுத்துட்டா. புதுமை யாருமே நிச்சயக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி நாம் புதுமையை செஞ்சோம் என்று சொன்னால் அது வழிகேடு. அந்த வழிகேடு எல்லாமே நம்ம என்ன செய்யும்? நரகத்தை கொண்டு போயிடும். இதை நம்ம ஆழமாக நம்முடைய மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எதை கேட்டமோ அதை அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் மன்னர்கள் நந்தல் புரிவானாக. யார் இலகின் ஆமரத்துக்குள்ளாக கூடு கோலன் சதீதா இஸ்லேஹரக்கும் அமாலக்கும் உணவக்கும் அமைத்து அல்லாஹ் ரசூலாஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.